ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சூர்யா மாதிரி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்ரீஜாக்கு இந்த மாதிரிக்கு ஒரு நிலைமை ஏற்பட்டுறதை பார்த்ததுமே மாறி அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே மாறிக்கு ஒரு யோசனை வருது, ஸ்ரீஜாவை எப்படியாவது காப்பாற்றி தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஞாபகத்துக்கு வருது. அம்மன் வந்து நம்மளுக்கு 3 மந்திரம் கொடுத்தாங்களா, அதில் ஒரு மந்திரத்தை தானே நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம், இன்னொரு மந்திரத்தை சொல்லி நம்ம எப்படியாவது ஸ்ரீஜாவை காப்பாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இங்கே அழுதுகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் மாறி மட்டும் நேராக பார்த்தோம்னா அவங்க மொட்டை மாடிக்கு போகிறாங்க. அங்கே உட்காந்துக்கிட்டு அவங்க இன்னொரு மந்திரத்தை சொல்கிறாங்க. அவங்க மந்திரம் சொல்லி முடிக்க இங்க ஸ்ரீஜாவோட கைவரெல்லாம் அசைய ஆரம்பிச்சிடுது. உடனே வந்து ஹாசினியும் சூர்யாவும் அதை பார்க்குறாங்க. பார்த்ததுமே அங்கே பாருங்க, ஸ்ரீஜாவோட கைவரெல்லாம் அசைய ஆரம்பிச்சிடுது. அது மட்டும் இல்லாமல் பல்ஸும் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்படி பாருங்க. அப்படிங்கவும் இதை பார்த்துட்டு பார்வதி சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. ஆமாம் சூர்யா, நீ உடனே போய் டாக்டரை கூட்டிட்டு வா அப்படிங்கும் போது உடனே சூர்யாவும் போகிறாங்க. இதை பார்த்துட்டு தாராவும் சங்கரபாண்டிக்கும் ஒன்றும் புரியாமல் அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ சங்கரபாண்டி வந்து தாராட்ட சொல்கிறாங்க, என்னக்கா ஸ்ரீஜா திடீர்னு வந்து உயிரோடு வந்துட்டா போலுக்கு, என்ன நடக்குறது ஒன்றுமே புரியலன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே மாறி அங்கேருந்து கீழே இறங்கி வராங்க. அப்போ பார்வதி கேட்குறாங்க, மாறி நீ எங்கே போயிட்ட, ஸ்ரீஜாவோட வந்து கையெல்லாம் அசைய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே மாறி சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ டாக்டர் வந்து அவங்களை செக் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறாங்க, அவங்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து மாறி போச்சுது, அவங்க நல்லா ஆயிட்டாங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படிங்கவும் இதை கேட்டதுமே குடும்பத்தோட அவ்வளோ ஒரு சந்தோஷப்பட்டுதாங்க. இப்போ நீங்கள் வந்து உடனே உங்களை நீங்கள் வீட்டுக்கு கூட அழைச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து சூர்யா மாதிரி எல்லாருமே ஹாப்பி ஆகிறாங்க. இதை பார்த்துட்டு தாராவுக்கு ஒன்றுமே புரிய மாட்டுக்கு. அப்போ சங்கரபாண்டி சொல்கிறாங்க, என்னக்கா அந்த மித்ரா நம்மளை ஏமாத்திட்ட போலுக்கு அப்படிங்கவும் தாராவும் சங்கடம் பண்ணி நேராக மித்ராவோட வீட்டுக்கு வராங்க. வந்ததுமே மித்ரா வந்து சொல்கிறாங்க, தாரா உனக்கு ஆழ்ந்த அனுதாபங்கள், என்ன இருந்தாலும் உன் மருமகளுக்கு இந்த மாதிரிக்கு ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்க கூடாது, இந்த மாதிரிக்கு நடந்து போச்சுது அப்படின்னு சொல்லவும் உடனே சங்கரபாண்டி சொல்கிறாங்க, இங்கே பாரு மித்ரா, நீ ஒன்றும் ஆழ்ந்த இரங்கல்லாம் ஒன்றும் சொல்ல வேண்டாம், ஸ்ரீஜா நல்லா தான் இருக்கிறா அப்படிங்கிறாங்க. இது கேட்டதுமே மித்ரா அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன சொல்கிற அப்படிங்கும்போது தாரா இவன் சொல்கிறதெல்லாம் உண்மையானு கேட்கும்போது உடனே தாராவும் ஆமாம் அப்படிங்கிறாங்க. என்னது, அதுக்கு வாய்ப்பே கிடையாது, ஏன்னா நான் கொடுத்தது அப்படியாக்கும் அப்படிங்கும்போது ஆமாம் நீ என்னத்தை கொடுத்தியே தெரியல, ஆனால் ஸ்ரீஜா உயிரோட தான் இருக்கிற அப்படிங்கவும் மித்ரா சொல்கிறாங்க, அதுக்கு வாய்ப்பே கிடையாது, என்ன நடந்துச்சு, அந்த மாரி வந்து ஏதாவது காப்பாற்றிட்டாலா தெரியல அப்படின்னு தாரா சொல்லும் போது, இல்லையே மாரியோட மந்திர சக்தியை தான் நான் கட்டி போட்டிருக்கோம்ல, அப்படி இருக்கும்போது என்ன நடந்திருக்கு அப்படிங்கும்போது ஒன்று சங்கரபாண்டி சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அந்த மாரிக்கிட்ட ஏதோ ஒரு சக்தி இருக்குது, அவள் தான் ஸ்ரீஜாவை காப்பாற்றிருக்கா அப்படிங்கவும் உடனே பார்த்தோம்னா மித்ரா வந்து தன்னுடைய சக்தியை பயன்படுத்தி அவங்க என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்க்குறாங்க. அப்போ தான் அவங்களுக்கு உண்மை புரியுது, அம்மன் வந்து 3 மந்திரத்தை மாரிக்கு கொடுத்துருக்குறாங்க, அதை வச்சு தான் வந்து மாரி ஸ்ரீஜாவை காப்பாற்றிருக்கா அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே தாராவும் சங்கரபாண்டியும் அதிர்ச்சி அடைகிறாங்க. இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இப்போ மித்ரா சொல்கிறாங்க, அமாவாசைக்குள்ளேயும் எப்படியாவது அந்த மந்திரத்தை வந்து இன்னொரு மந்திரம் மட்டும்தான் வச்சிருக்கிறா மாறி, அதை வந்து நம்ம யூஸ் பண்ண வச்சிடணும், ஏன்னா அமாவாசை கழிஞ்சதுக்கு அப்புறமா நான் கட்டுப்படுத்தி வச்சிருக்கிற மாறிக்கும் அந்த சக்தி எல்லாமே வந்துடும், அதனால அந்த மந்திரத்தை நம்ம யூஸ் பண்ணிட்டோம்னா அந்த அமாவாசைக்குள்ளேயும் அவளை எப்படியாவது நம்ம வந்து கதையை முடிச்சிடலாம், அதனால அந்த மந்திரத்தை எப்படியாவது சீக்கிரமாக யூஸ் பண்ண வைக்கணும் மாறி அப்படிங்கவும் நீ என்கிட்ட சொல்லிட்டேல, நான் வந்து அதுக்குள்ளே வேலையெல்லாம் நான் பார்த்துறது அப்படின்னு தாரா சொல்லவும் உடனே வந்து தாராவும் சங்கரபாண்டி அங்கேருந்து கிளம்புறாங்க. இந்த மாதிரி நடந்துட்டுருக்கு. அடுத்து பார்த்தோம்னா மாறி வந்து அந்த சாமியாரை பார்க்குறதுக்காக வராங்க. அப்போ வந்து சாமியார்கிட்ட நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னு மாறி சொல்லும் போது, சொல்லுமா என்ன கேட்க போகிற அப்படிங்கவும், சாமி நீங்கள் வந்து எனக்கு ஒரு நெல்லிக்கனி கொடுத்தீங்களா, எனக்கு வந்து ஆயிலை நீட்டிக்கிறதுக்காக, அதை வந்து நான் என் தங்கச்சியை சாப்பிட கொடுத்தேன் அப்படிங்கும்போது உடனே நடந்த எல்லா கதையும் சொல்கிறாங்க. அவள் சாப்பிட்டதுமே அவளுக்கு இந்த மாதிரி நடந்து போச்சுது, அது வந்து ஆயிலை கூட்டுறதுக்காக நீங்கள் கொடுத்த நெல்லிக்கனி தானே, அப்படி இருக்கும்போது ஸ்ரீஜாக்கு ஏன் இந்த மாதிரிக்கு ஒரு நிலைமை ஏற்பட்டுச்சுது, ஆனால் நான் வந்து அம்மன் கொடுத்த மந்திரத்தை வச்சு நான் காப்பாற்றிட்டேன், அவளுக்கே அப்படி நடந்துச்சு அப்படிங்கவும் இது கேட்டதுமே சாமியார் அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னம்மா சொல்கிறேன், நான் வந்து உன் வீட்டுக்கு வந்து நெல்லிக்கனி கொடுத்தேன்னா, நான் அப்படிலாம் வரவும் இல்லை, நான் நெல்லிக்கனி கொடுக்கவும் இல்லையே அப்படிங்கவும் இது கேட்டதுமே மாறி அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன சாமி நீங்கள் சொல்கிறீங்க, அப்போ என் வீட்டுக்கு நீ வரவே இல்லையா அப்படின்னு கேட்கும்போது, இல்லைம்மா நான் அவ்வளோ சீக்கிரம்லாம் வரமாட்டேன், அப்படி நான் யாரா வீட்டுக்காவது போகணுன்னா அந்த அம்மன் வந்து எனக்கு உத்தரவு கொடுக்கணும், அப்படி கொடுத்தா தான் நான் போவேனே தவிர மற்றபடி நான் யார் வீட்டுக்கும் போக மாட்டேன், அதனால நெல்லிக்கனி கொடுத்தது நான் கிடையாதுமா அப்படிங்கவும் யாரோ திட்டமிட்டு தான் இந்த மாதிரிக்கு பண்ணியிருக்கிறாங்க, என்னுடைய உருவத்தை பயன்படுத்தி, யார் வந்திருக்கான்னு தெரியல அப்படின்னு சொல்லி சாமியார் சொல்லவும் இது கேட்டதுமே மாறி அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே வந்து சாமியார் சொல்கிறாங்க, இங்கே பாரு மாதிரி நீ ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்கணும், சொல்ல பொண்ணைக்கு இந்த அமாவாசைக்குள்ளே உனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை கண்டிப்பாக வந்தே தீரும், அதனால நீ ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்கணும், அமாவாசை கழிஞ்சதுக்கு அப்புறமா உனக்கு வந்து அந்த கட்டுப்படுத்தின எல்லா சக்தியும் உனக்கு கிடைச்சிரும், அதுக்குள்ளேயே நீ வந்து ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்கணும், உனக்கு எந்த ஆபத்தும் வராமல் அப்படிங்கவும் இது கேட்டதுமே மாறியும் சரி சாமி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அடுத்து பார்த்தோம்னா மாறி வந்து ரொம்பவே யோசனையோடு போகிறாங்க. சாமியார் வரலன்னு சொல்கிறாங்க. அப்போ சாமியார் மாதிரிக்கு யார் நம்ம
வீட்டுக்கு வந்திருப்பா, யார் நம்மளுக்கு இந்த நெல்லிக்கனியை கொடுத்துருப்பாங்கன்னு தெரியலன்னு சொல்லிக்கிட்டு மாறி வந்து ரொம்பவே யோசனையோட போகிறாங்க. இந்த மாதிரி தான் நடந்துட்டுருக்கு. அடுத்து என்ன நடக்கும், தாரா வந்து எப்படியாவது வந்து மாறிக்கு இருக்கிற அந்த ஒரு மந்திரத்தை யூஸ் பண்ணுறதுக்காக ஏதாவது ஒன்று வந்து ஏற்பாடு பண்ணுவாங்க. அந்த மந்திரத்தை வந்து யூஸ் பண்ணுறதுக்குள்ளே ஏதாவது பிரச்சனையை வந்து தாரா ஏற்படுத்துவாங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.